வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் மட்டன் லிவரை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். இதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே 1 கப்பு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி பொன்னிறமாக வரணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதங்கினதும் கழுவி வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டன் லிவரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து மூடி போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இதுலேருந்தே தண்ணி விட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதை ஒரு வாட்டி கலந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். நான் இது வீட்டில் அரைச்ச தூள், இதிலே தனியாத்தூளும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நீங்கள் தண்ணி சேர்க்கலை. அந்த லிவரில் இருக்கிற தண்ணியே வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து கலந்துக்கலாம். இதையும் மூடி போட்டு நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா குழைய வதங்கணும். இதுவும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால நான் நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது மட்டன் லிவருன்றதுனால கொஞ்சம் அதிக நேரம் தான் வேகும். இது இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி இப்படி நல்லா வெந்து வதங்கியிருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரையும் சேர்த்து கலந்துக்கிறேன். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.